நான் உங்கள் சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு மனிதன் வாழ வேண்டுமா? அப்போ மிதுன லக்கணம் ராசி, இதில் முக்கியமாக ராசிக்கு லக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மிதுனம் என்று சொல்லக்கூடிய பாவம் எந்த பாவமாக வருகிறதோ இதில் இருக்கிற ஒரு ரகசியத்தை சொல்லக்கூடாது. 2ஆம் பாவம் உங்களுக்கு மிதுன லக்கணமாக வந்தது என்று சொன்னால் அதிகமான வார்த்தைகளை விடக்கூடாது. அதான் அந்த இடத்துல என்ன சொன்னா, ஒரு வீராவேசம் என்பது இருக்கக்கூடாது. மிதுன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ரொம்ப சொன்னா ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வெளியே உடனே சொல்லிட்டீங்கன்னா உடனே அது வேலை செய்யாது. அதே சமயத்தில் மிதுனம் எந்த பாவமாக வருகிறதோ 2ஆம் பாவமாக வந்தால் வாக்கு கொடுக்காதீங்க. லக்கணமாக வந்தால் என்ன சொன்னால் நடுநிலைமையாக இருங்க. நீங்கள் எது சொன்னாலும் உங்களுக்கு பாதிப்பு வரும். அப்போ எந்த பாவமாக மிதுனம் வருகிறதோ அந்த இடத்தில் நீங்கள் ரகசியம், அதில் இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. அந்த விஷயங்கள்லாம் நடந்த பிறகு கன்ஃபார்ம்டு. ஒரு 7ஆம் இடம் தனுசு லக்கணத்திற்கு மிதுனம் 7ஆம் இடமாக வரும்னா கல்யாணத்திற்கு பெண் பார்க்கவோ ஆண் வீடு பார்க்கவோ வருகிறார்கள். கன்ஃபார்ம் ஆகி பத்திரிக்கை அடித்து பத்திரிக்கையை கொண்டு கொடுக்க போகும்போது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் எந்த நேரத்திலும் அதை நீங்கள் வெளிக்கொணர்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது எந்த நேரத்திலும் பாதிப்படைவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். இது எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தில் அவசரப்பட்டு என்ன சொன்னால் இது எனக்கு நடக்க போகிறது, இதில் நான் சக்ஸஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒருத்தருக்கு 6ஆம் பாவமாக வந்துருச்சுன்னு வைங்களேன். அந்த 6ஆம் பாவம் சார்ந்த போட்டித் தேர்வுகளில் நான் நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேன், நான் இந்த இதில் பரீட்சையில் பாஸ் பண்ணி போயிடுவேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது புட்டுக்கும். அப்போ எல்லா மனிதனுமே நீங்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மிதுனம் எந்த பாவமாக வருகிறதோ இதில் நீங்கள் இதில் ரகசியம் காக்கப்பட வேண்டும். ப்ளஸ் பெருமை பேசக்கூடாது. அப்படி பேசிட்டீங்கன்னா நீங்கள் அந்த பாவத்தால் இன்று வரை கெட்டுப்போனவர்கள் தான் ஜாஸ்தி. அந்த பாவத்தால் மிதுன பாவத்தால் இன்று வரை என்ன சொன்னால் கெட்டுப்போனவர்கள் தான் ஜாஸ்தி. நம்மை கெடுக்கக்கூடிய பாவம் அந்த